அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலக்கண்ணன் பேசுகிறேன். கண்ணன்ஸ் ஃபிசியோதெரபி கிளினிக், ஆலங்காயம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், கோர் மசில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோர் மசில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் மசில் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஸோ இந்த கோர் மசில்ஸ் வந்து என்னென்ன மசில்ஸ் எல்லாம் சேர்ந்தது கோர் மசில் பார்த்தீங்கன்னா, ஒரு 26 மசில்ஸ், அதாவது 26 மசில்ஸ் சேர்ந்தது தான் இது வந்து கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர் மசில்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குரூப் கோர் மசில்ஸோட குரூப் என்ன அப்படின்னா, எதெல்லாம் இந்த கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டாமினல்ஸ் மசில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ட்ரங்க் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரங்க் மசில் வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஹிப் மசில்ஸ், ஓகேங்களா, ஹிப் மசில்ஸோட கொஞ்சம் பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸ்லேயும் வந்து ஒரு மசில் வந்து இதில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதில் டீப் கோர் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிஃபீடர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து உள்ளே வந்து இந்த கோர் மசிலோட டீப் மஸ்குலேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர் மசில்ஸ் வந்து ஏன் வந்து கோர் மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் மசில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது பார்ட் எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு செய்கிறோம், ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பை வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டை வந்து இந்த ஸ்டெபிலிட்டி யூஸ் ஆகும் இந்த கோர் மசில்ஸ். அதுக்கப்புறம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மசில்ஸோட இது வந்து இந்த கோர் மசில் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து ஆக்ஷன் வந்து இருக்கும். அதாவது வந்து கூட வந்து இந்த மசில் வந்து ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு போஸ்ட் பார்த்துருக்கீங்க, இந்த கம்பம் மாதிரி இருக்கும். அந்த கம்பத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்ட்ரிங்கு கொடுத்தா தான் அந்த போஸ்ட் வந்து நேராக நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கோர் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நேராக வந்து நிற்க முடியும். ஸோ வந்து ஸ்டெபிலிட்டியாகவும் நிற்க முடியும், கோஆர்டினேட்டட், அதாவது மற்ற மூவ்மெண்ட்ஸ் வந்து செய்யும் போது கோஆர்டினேஷனாக வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த கோர் மசில் வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலே ஏறுறோம் இறங்குறோம், கிளைம் பண்ணுற ஸ்டேஸ் வந்து ஏறுறோம் இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைம்லேயும் வந்து இந்த கோர் மசில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கீழே ஏதாவது வெயிட்ஸ் எடுக்கிறோம், உட்காடுறோம், நடக்கிறோம், இல்லை இப்போ நம்ம வந்து ஏதாவது முட்டி போட்டு ஏதாவது பொருள் எடுக்கிறோம், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த கோர் மசில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கோர் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளால் எந்த ஒரு வேலையும் வந்து முழுமையாக நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக வந்து செய்ய முடியாது. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த கோர் மசில்ஸு. ஸோ அதனால தான் நம்ம கோர் மசில் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ளஸ் வந்து நீங்கள் காஃப் பண்ணும்போதோ ஸ்னீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மசில் வந்து உங்களுக்கு சில இடத்துல இந்த டீப்பாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டீப் கோர் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது இந்த காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களால் வந்து உணர முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸான கோர் மசில்ஸை நாம் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா வேலைகளுக்கும் ஈஸியாக வந்து நம்ம சுலபமாக செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இன்ஜுரிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிறாங்க, இல்லை வந்து இப்போ நார்மல் பர்சனே இருக்கிறாங்கன்னா கூட ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது நம்ம இன்ஜுரியை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேலன்ஸும் பண்ண முடியும். ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது நம்ம பேலன்ஸ்டாக செய்யணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கோர் மசில் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோர் மசிலேச்சரோட கோர் மசில்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த கோர் மசிலை நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் மறக்காமல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.